அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 62வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். யார் அவருடைய சமூகத்தில் தங்கள் இருதயத்தை ஊற்றுவார்கள் தெரியுமா? யார் அவரை முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களே தங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றுவார்கள். இருதயத்தை ஊற்றுவது என்பது இருதயத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துவது, தேவனுக்கு தெரிவிப்பது. நமக்கு நன்றாய் தெரியும் அன்னாளை குறித்து. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அன்னாளின் வீட்டில் இருந்தவள் அன்னாளை பரியாசம் பண்ணினதை நமக்கு வேதத்திலே பார்க்க முடியும். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் பெனினாள் என்ன செய்வாளாம்? அன்னாளுக்கு மனமடிவு உண்டாக மட்டும் அவளை பரியாசம் பண்ணி வேதனைப்படுத்துவாள். இது நிமித்தம் அவள் அழுது கொண்டே இருப்பாளாம். அவளுடைய புருஷன் வந்து பார்த்து விசாரிக்கிறான். ஆனால் அவளுடைய அழுகை மாறவில்லை. எல்கானாவால் அதை மாற்ற முடியவில்லை. அவள் என்ன செய்தாள் தெரியுமா? தேவ சமூகத்தில் பிரவேசிக்கிறாள். தேவ சமூகத்தில் போய் தேவனுடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் இருந்து மனம் கசந்து அழுது தன் இருதயத்தில் உள்ளவை எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறாள். ஏலி பார்த்து விசாரிக்கும் போது ஏலியின் இடத்துல அன்னாள் சொன்ன காரியம் 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். இருதயத்தை ஊற்றி விட்டேன். எப்படி ஊற்றுகிறாள்? அழுது தன் காரியங்கள் எல்லாவற்றையும், தன் பாரம், தன் வேதனை, தன் விருப்பம், தன் விண்ணப்பம் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறாள். ஆமீன். ஒரு பாட்டில் நம்ம கையில் வைத்து கொண்டு இருக்கும்போது அதை திறந்து முழுவதுமாய் இனி அதில் ஒரு டிராப் தண்ணி கூட இல்லை என்று சொல்லும்படிக்கு அதை முழுவதுமாய் ஊற்றுவதைப் போல இருதயத்தில் இனி நான் வைக்கும்படியான எந்த வேதனையும் இல்லை, எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி விட்டேன், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். என் வேதனையை சொல்லிட்டேன், என் ஏக்கத்தை சொல்லிவிட்டேன், என் பாரத்தை சொல்லிவிட்டேன், என் ஆசையை சொல்லிவிட்டேன், என் விருப்பத்தை சொல்லிவிட்டேன், என் விண்ணப்பத்தை சொல்லிவிட்டேன். இருதயத்தை ஊற்றுதல் என்பது தேவ சமூகத்திலே ஒன்றையும் இருதயத்திலே மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துவது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நான் தேவனை முழுமையாய் நம்புகிறேன் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? நான் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துவது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரைய காலத்தில் நம்புங்கள், உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நாம் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடும்போது, இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரிடத்தில் நம்முடைய ரகசியத்தை நாம் தெரியப்படுத்துவோம். அவரிடத்தில் மாத்திரம்தான் நம்முடைய ரகசியமாகவே இருக்கும். வேற யாரிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றினாலும் அது நிச்சயமாய் ஒரு நாளில் வெளியே வரும் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அவரிடத்தில் சொல்யூஷன் உண்டு. அதன் பிறகு அந்நாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அந்நாளை நினைத்திரளி ஆசீர்வதித்தார். அவரால் கண்ணீரை துடைக்கவும் முடியும், கண்ணீருக்கு பலன் தரவும் முடியும். அப்படிப்பட்டவரை முழுமையாய் நம்பி அவரிடத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரை உம்மை நாங்கள் முழுமையாய் நம்புகிறோம். எங்கள் இருதயத்தை உம்மிடத்திலே ஊற்றுகிறோம். நீர் எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீர். கோடி ஸ்தோத்திரம்.
இந்த நேரத்தில் யார் யார் பாரத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்மிடத்தில் தங்கள் இருதயத்தை ஊற்றத்தக்கதாய் ஒரு நல்ல விசுவாசம், நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் அப்படியே நடத்துங்க, சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.